சேர் இல முளைமார் செவ்வேல் காக்க. என் பொண்டாட்டியோட மார்பை தனியா ஒரு வேல் வச்சு காப்பாத்து. கேட்கறதுக்கே அருவருப்பா இல்ல? சொல்லுவியா நீ? கோயில்ல போயிட்டு முருகா என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது, கொஞ்சம் பெருசாக்கு, இல்ல அதை ஆள் வச்சு காப்பாத்து. முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ற மாதிரி. அடுத்தது சொல்றாங்க, ஆண் பெண் குறிகளை அயல்வேல் காக்க அப்படின்னு போட்டுருக்காங்க. சின்ன வயசுல குழந்தைங்க விளையாடும் போது சொல்றேன், குஞ்சு கட் பண்ணி காக்காக்கு போட்டுருவேன் அப்படின்னு. ஒருவேளை முருகன் அதை காப்பாத்துறதுக்கு தான் வேலு அதெல்லாம் அனுப்பணுமா என்னன்னு தெரியல. வட்ட குதத்தை வல்வேல் காக்க, மோசன் போற தீவிர ஓட்டைய காப்பாத்துறதுக்கு முருகனோட வேலு வரணும்னு சொல்லி வச்சிருக்கேன்னா, about Indian police? No, sir. Indian police? இன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை நான் விமர்சனம் பண்ண. அடுத்தவரின் மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவது தவறு என தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் கந்த சஷ்டி கவசம் படிப்பது போன்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். அதில் வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 6 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருப்பது தங்கள் வழக்கம் என்றும், இன்று ஆடி மாத சஷ்டி விரதத்தை முன்னிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள இந்து மக்கள் பெரும்பாலானோர் இல்லங்களிலும் திருக்கோயில்களிலும் தினமும் ஒலிக்கும் திருமுருகனின் தெய்வீக தமிழ் பாடல் கந்த சஷ்டி கவசம். படிப்போரையும் கேட்போரையும் பரவசப்படுத்தி மன அமைதி தரும் மந்திர கவசம். காக்க என இறைவனை வேண்டிக் கொள்ளும் பாடல்களை கவசம் என்பர். கவசம் என்றால் பாதுகாப்பது அல்லது காப்பாற்றுவது என்று பொருள்படும். கந்த சஷ்டி கவசம் தீமைகளிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் நம்மை காக்கிறது. அழகு தமிழில் உள்ள இந்த கவசத்தை எழுதியவர் தேவராய சுவாமிகள். கவசத்தை அரங்கேற்றிய தலம் ஈரோடு அருகில் உள்ள சென்னிமலை திருக்கோவில். தேவராய சுவாமிகள் தொண்டை மண்டலத்தில் உள்ள வள்ளூரை சேர்ந்தவர். தந்தையார் வீரசாமி பிள்ளை. வீரசாமிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் முருகன் திருவருளால் தேவராயர் பிறந்தார். நன்கு கல்வி கற்று வியாபார நிமித்தமாக பெங்களூரு சென்று வணிகத் தொழிலை மேற்கொண்டார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் பெரும் புலவராக திகழ்ந்த திரிசிரபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். அவர் இக்கவசத்தை பாட வைக்க முருகப்பெருமான் நடத்திய திருவிளையாடல் மிகவும் சுவாரஸ்யமானது. தேவராய சுவாமிகளுக்கு கடும் வயிற்றுவலி ஏற்பட்டு மிகவும் அவதிப்பட்டு வந்தார். சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்றுவலி தீர்ந்த பாடில்லை. வாழ்க்கையே வெறுத்து உயிரை மாய்த்து கொள்வது என்ற முடிவோடு திருச்செந்தூர் சென்றார். அவர் சென்ற நாளில் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. தீவிர முருக பக்தரான தேவராய சுவாமிகள் சஷ்டி நாட்களில் விரதமிருந்து முருகனை மனம் குளிர வழிபட்டு சூரசம்ஹாரம் கண்ட பின்பு உயிர் விடலாம் என்று முடிவெடுத்தார். கவிஞரும் மந்திர நூல் வல்லுநருமான தேவராய சுவாமிகள் சஷ்டி விரத நாட்களான 6 தினங்களில் தினத்துக்கு ஒன்றாக அறுபடை வீடுகளுக்கும் தனித்தனியாக 6 கவசங்களை பாடி முடிப்பது என்று முடிவு செய்து பாடத் தொடங்கினார். அவர் பாட ஆரம்பித்ததும் வயிற்று வலி படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. சஷ்டியின் 6வது நாளன்று வயிற்று வலி அறவே நீங்கிவிட்டது. இப்படி பிறந்தவைத்தான் கந்த சஷ்டி கவசங்கள் ஆகும். தேவராய சுவாமிகள் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசமாக 6 கவசங்களை இயற்றியுள்ளார். இவை அனைத்துமே கந்த சஷ்டி கவசம் என்ற ஒரே பெயரைத்தான் கொண்டு அழைக்கப்படுகின்றன. அவர் முதலில் இயற்றிய திருச்செந்தூர் கவசம்தான் பொதுவாக எல்லோரும் அறிந்த
சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் என்று தொடங்கும் கவசம். இது போன்று ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசம் உள்ளது. இருப்பினும் திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவச நூலே பிரபலமாகி எல்லோராலும் அறியப்பட்டு பாடப்பட்டு வருகிறது. என்றாலும் 6 கவசத்தையும் ஒருங்கே பாடுவதே சிறப்பு தரும். இதை தினமும் தியானித்து ஓதி திருநீறு பூசிக்கொள்பவர்கள் இன்பமுடன் வாழ்வர் என்று உறுதியாக கூறுகிறார் தேவராயர்.